திமுகவை இழிவாக பேசினால் அவர்கள் மண்ணோடு மண்ணாக போய்விடுவார்கள் என அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி சாபமிட்டுள்ளார். சென்னை ராயபுரம் அறிவகத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அவர், நேற்று பெய்த மழையில் முளைத்தவர்கள் எல்லாம் திமுகவை இழிவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என தெரிவித்தார். மக்களுக்குத்தான் தலைவனை தேர்ந்தெடுக்க உரிமை உள்ளது, இதில் எங்கு மன்னராட்சி இருக்கிறது என கேள்வி எழுப்பிய RS பாரதி, இந்த அறிவு கூட இல்லாதவர்கள் திமுகவை இழிவாக பேசிக் கொண்டிருப்பதாக சாடினார். மெக்னானிமிட்டி இன் விக்டரி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, அதை போல அந்த பெருந்தன்மையை திராவிட முன்னேற்ற கழகம் பலமுறை நிரூபித்திருக்கிறது. ஆனால் இந்த இயக்கத்துடைய வரலாறு தெரியாமல் நேற்று முளைத்தவர்களாம் இதுக்கு சவால் விடுறான். காலக்கோளாறு, என்ன செய்வது? ஆனால் ஒன்று, இந்த கட்சியை எதிர்த்தவன் அல்லது எதிர்க்க நினைத்தவன் மண்ணோடு மண்ணாகி போயிருக்கிறான் என்பது வரலாறு. நான் சாபமிடவில்லை, வரலாறை சொல்கிறேன்.